வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தைப்பூச விழா குளித்தலையில எப்படி நடக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். காவேரி ஆற்றங்கரையில இது சுமார் ஒரு 1500 ஆண்டுகளா தொடர்ந்து நடைபெற ஒரு அதிசய ஆன்மீக திருவிழா. 8 ஊர் சாமியும் ஒரே இடத்துல சந்திக்கும். இது ஒரு அபூர்வ நிகழ்வுன்னு சொல்றாங்க இந்த ஊர்ல. இந்த வீடியோ நீங்க கரூர் மாவட்டத்துல குளித்தலையில இருந்து யார் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரர் கோவில் தைப்பூச திருவிழா. வரலாறு சிறப்பு மிக்க ஆன்மீக ரகசியங்கள் அனைத்தும் பார்க்க போறோம். வீடியோ முடிவு வரையும் பாருங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது கடம்பனேஸ்வரர் திருக்கோவில். இந்த சிவாலயம் ஒரு 1500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு வரலாற்றுல சிறப்பு கொண்டது. காசிக்கு அடுத்தபடியா வடக்கு நோக்கி அமைந்துள்ள அரிய சிவாலயம் என்பதே இதன் தனி சிறப்பு. பழமை, புதுமை, பாரம்பரியம் மூன்றும் கலந்த தெய்வீக ஸ்தலம் இது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாத பௌர்ணமி நாளில் குளித்தலை முழுவதும் திருவிழா கோலாகலம் அடையும். இந்த தைப்பூச திருநாளில் சிவபெருமான் உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த தினம் என்று நம்பப்படுகிறது. அதே நாளில் தான் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய தினம் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த தைப்பூசம் சிவன், சக்தி, முருகன் மூவரையுமே இணைக்கும் அதிசய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. குளித்தலை தைப்பூசத்தில் மிகப்பெரிய சிறப்பு 8 ஊர் சாமிகள் சந்திப்பு. கடம்பனேஸ்வரர், சிவபெருமான் மற்றும் சுற்றியுள்ள 8 கிராமங்களை சேர்ந்த சிவாலய சோமஸ்கந்தர் மூர்த்திகள் அப்பருடன் சேர்ந்து கடம்பத்துறை காவேரி ஆற்றங்கரையில் ஒரே இடத்தில் சந்திக்கும் அபூர்வ நிகழ்வு இது. இந்த காட்சியை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவேரி கரையில் கூடுவாங்க. ஒரே இடத்தில் பல தெய்வங்கள், ஒரே உணர்வு, ஒரே ஆன்மீக அதிர்வு. தைப்பூச நன்னாளில் நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வு கடம்பத்துறையில தீர்த்தவாரி. இந்த தீர்த்தவாரிக்கு சுவாமிகள் காவேரி ஆற்றங்கரையில் தீர்த்தம் வழங்கப்படும். இந்த நிகழ்வு மிகுந்த பக்தியுடன் வெகு விமர்சையாக நடைபெறும். காவேரி நீரில் நீராடினால் பாவங்கள் போகும் என்று நம்புவது போல் இந்த தீர்த்தவாரிகள் ஆன்மீக சுத்திகரிப்பின் பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவின் இன்னொரு சுவாரஸ்யமான பகுதி மறுநாள் நடைபெறும் பெண் பார்க்கும் படலம். திருவோங்கிநாதர் அம்பாளுக்கு கடம்பனேஸ்வரருக்கு பெண் கேட்கும் நிகழ்வு நடைபெறும். அப்போது அர்ச்சகர் ஒருவர் தும்மிவிட உடனே அனைவரும் சகுனம் சரியில்லை, அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நிகழ்வை கலைத்துவிடும். பல ஆண்டுகளாக இது போல பாரம்பரியம் மாறாம தொடர்ந்து வருகிறது. ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்வு நடந்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பூசம்ன்றது திருவிழா நடக்காது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கி இந்த மாதிரி தைப்பூச திருவிழா நடக்குது. இந்த மாதிரி திருவிழா நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும். இந்த 2 நாளும் 8 ஊர் மக்களும் காவேரி கரையில ஒன்று கூடி திருவிழாவை களை கட்டுவாங்க. பக்தி, பாரம்பரியம், பழமை இம்மூன்றும் இணைஞ்சு இந்த குளித்தலையில தைப்பூச திருவிழா தமிழகத்தின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்று. இந்த மாதிரி திருவிழா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்போ ஒரு 3 வருஷமா இதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இத நான் உங்களுக்கு எவ்வளவு கவர் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நான் எதுவும் தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான ஸ்டோரி தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அடுத்த வருஷம் நீங்க இந்த தைப்பூசத்துல கண்டிப்பா பங்கு பெற்றுக்குங்க. நான் என்னென்ன நிகழ்வு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் திருவிழாலாம் முடிஞ்சு இந்த விடையாத்தி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திருவிழாவை பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் சொல்றதை நம்பி நீங்க அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு கண்டிப்பா பாருங்க.
அந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும். அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. அந்த கடையெல்லாம் கிட்டத்தட்ட 500 கடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாரம்பரிய ஸ்வீட்ஸு, இரும்பு ஜாமாக்கள், சின்ன சின்ன பொருள், விளையாட்டு ஜாமான் எல்லாமே கிடைக்குங்க. அது விளையாட்டு கூட சொல்லுவாங்க. அம்மா அப்பாவ தவிர மத்த எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.